மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இருக்கான் பாருங்க மதன் கௌரி, விக்கிபீடியால இவன் இல்லைன்னு வச்சுக்கவே, ஊருக்குள்ள ஏதாவது அமானுஷமான கதையை தேடி பிடிச்சி படிச்சு கதை சொல்லி தீரான். ஆனா என்ன, அதோட போய் தொடர்ந்தா பரவாயில்ல. அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திமுகவுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுக்கவே, திமுக சார்பாக மறைமுகமாக தேவையான வேலைகளை பார்ப்பாப்புல. அதுல சமீபத்தில் எதுக்கு வந்திருக்காப்புல, திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்திருக்காரு. அதுல அவர் ரொம்ப புத்திசாலி மாதிரி. அதுல என்னென்ன கோயில்கள் இருக்கு தெரியுமா? 144 தடை உத்தரவு வந்துருச்சே மதுரையில். அவ்வளவு பெரிய அளவுக்கு அங்கே மதம் சார்ந்த மோதல்களை உருவாக்க சில பேர் முயற்சி பண்றாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வசனம் பேசினா. அதோட சேர்த்து திருவாளர் மதன் கௌரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கோவில் அனைத்து மதத்துக்குமான சொந்தமானது, இப்படி ஏகப்பட்ட வசனம் பேசினா வச்சுக்கோங்க. இவன் இருக்கல பெரிய தற்குறி. அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். அது என்ன அப்படின்னா, கொஞ்சமா படிப்பறிவு இருக்கிறவன் விக்கிபீடியா படி, அதுல இருக்கிற என்னென்ன ஆதாரங்கள், அதை எது ரெஃபர் பண்ணுது, அதுக்கு மேல இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன், அதுலயே கொஞ்சம் தேடுதல் வரும். திமுக காரன் ஏதாவது அனுப்பினா வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசுறதா. திமுக காரன் 2 நாள் அனுப்பினதை இவன் ஒப்பிடிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்லேயராக அனுப்பியிருந்தாங்க. அதாவது இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்ற மலை சம்பந்தப்பட்ட வழக்குகள் 1923 என்ன சொன்னா தெரியுமா, 1931 என்ன சொன்னா தெரியுமா, இப்படி ஏகப்பட்ட கதையை விட்டுட்டு இருந்தானுங்க. அதோட முழு தீர்ப்புலாம் எவனும் பரப்பவே இல்லை. அது திமுக காரனுங்க. இவன் பேசுறதும் அதே தான். முழு தீர்ப்புலாம் அவன் சொல்லவே இல்லை. அவன் எடுத்து காமிச்சது இதுதான். அதாவது பாருங்க, இந்த மலைன்றது 2 மதத்துக்கும் சொந்தமானது அப்படி முடிச்சுட முயற்சி பண்ணானுங்க. இப்போ என்ன பண்றானுங்க, எல்லா மதத்துக்கும் சொந்தமானது அப்படின்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. எப்படியாவது இதை உருட்டி கொண்டு வரலாம் பார்க்குறானுங்க. அதுதான் ஆதாரம் இல்லாமல் பேசி தீரானுங்க. இப்போ நீங்க கூகுள் மேப்ல தேடினாலே அந்த திருப்பரங்குன்ற மலை இருக்கு இல்லையா, அதோட பெரிய ரத வீதி, அதாவது தேர் வரக்கூடிய அந்த வீதி, அந்த வீதிக்கு நடுவில் கூடிய அந்த ஹில்ஸ், அதாவது அந்த மலை இருக்கும். இதுல முருகன் கோயில் இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் சரவண பொய்கை அந்த குளம் இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் சிவன் கோயில் இங்கே இருக்கும், 3ஆம் நூற்றாண்டுக்கு மிக பழமையான ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் இங்கே இருக்கும், ஜெயின் கேவ் இங்கே இருக்கும், மேலே சிக்கந்தர் தர்கா ஒன்று இருக்கும். சரியா? மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே 14ஆம் நூற்றாண்டுக்கு முந்தினது. இந்த 2 விஷயம் இருக்குல்ல, சிவன் கோயில் இது 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தினது, அதே அளவுக்கான பழமையானது இந்த ஜெயின் கேவ். எனவே இது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விவகாரங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குளம் கட்டமைக்கப்பட்டது, அதை சுற்றி இருக்கக்கூடிய மண்டபங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோவில்கள், இது எல்லாத்துடைய வரலாறுமே எப்படி பார்த்தாலும் 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னுக்கு போகக்கூடியது. இதில் இந்த சிக்கந்தர் ஷா தர்கா இருக்குல்ல, இதுதான் 1378களில் அந்த சிக்கந்தர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் உருவான விஷயம் வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதோடைய உண்மையான முழு தீர்ப்பு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் 1931 மே 12ஆம் தேதி லண்டனை சேர்ந்த பிரிவி கவுன்சில், அதாவது உச்சநீதிமன்றம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது கீழவை நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு, இது எல்லாத்துலேயுமே முடியாத பட்சத்தில் அப்பீலுக்கு போய் பிரிவி கவுன்சில் வரக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு விலாவரியாக இருக்குது. இந்த மதன் கௌரி தற்கொலை என்ன பண்ணுறாப்புனா, தீர்ப்பில் எல்லாத்துக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாள். அப்படி எங்கேயும் வரவே கிடையாது. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் மதன் கௌரி எந்தெந்த விதத்தெல்லாம் குழப்பறான்னு சொல்லிடுங்க. அது என்ன அப்படின்னா, முதலாவது இந்த வழக்கு எது சம்மந்தப்பட்டதுன்னு புரிச்சுக்கோங்க. இந்த மேப் காமிச்சல, இந்த ஒட்டுமொத்த மலையிலும் இருக்கக்கூடிய பிற பகுதிகள், எல்லா பகுதிகளும் யாருக்கு சொந்தமானது, ஒட்டுமொத்தமாக எல்லா மதத்துக்கும் சொந்தமானு சொல்லி முடிக்கிறாங்கள, அதுக்கான வழக்கு தான். இன்னைக்கு நீங்க பொய்யை பரப்புறாங்களே, அதே வழக்கு தான். அந்த பொய்யை நீங்க எப்படி பரப்புறாங்க கேளுங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரின்ஹில், அதாவது அந்த பகுதியில் செடி மரம் முளைக்க தகுதி இல்லாத ஒரு பாறைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அன்ஆக்குபைடு, அதாவது யாராலும் அந்த இடத்த பயன்படுத்தல, ஆனா அது வெறுமா பாறைகளா இருக்குது. அந்த பகுதிகள் ஆரம்பிச்சு அந்த பகுதி ஃபுல்லாமே யாருக்கு சொந்தமானது, இது சம்பந்தப்பட்ட வழக்கு. இது இந்த வழக்கு யாருக்கு நடக்குது அப்படின்னா, இதுல திருப்பரங்குன்ற மலை சம்பந்தப்பட்ட வழக்கு மதுரா தேவஸ்தானம் போர்டு, அதாவது அந்த கோவிலுக்கான தேவஸ்தானம் போர்டு, அதுக்கான எதிர்த்தரப்பு அலிகான் சாஹிப் அவரு, அதோட சேர்த்து மதுரை தாலுகா போர்டு வச்சுக்கோங்க. மதுரா தாலுகா போர்டு, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே வரக்கூடிய மதுரா தாலுகா போர்டு, கவர்மெண்ட் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் அரசு தரப்ப, இன்னொரு பக்கம் தேவஸ்தானம் போர்டு, இன்னொரு பக்கம் அலிகான் சாஹிப், அதாவது அந்த இஸ்லாமியர் சார்பாக அலிகான் சாஹிப், அவங்களோட சேர்ந்து 11 பேர் வராங்க. இவங்க எல்லா பேரும் சேர்ந்து இந்த வழக்கான மேல்முறையீடுக்கு போறான்னு வச்சுக்கோங்க. இந்த தீர்ப்பை எழுதுறதுக்கு முன்பு ரொம்ப தெளிவாக அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்ஆக்குபைடு போர்ஷன் ஆஃப் த ஹில், அதாவது அந்த பகுதியில் யாராலும் பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குல அதுவும் சேர்த்து யாருக்கானது அப்படின்ற சொந்தத்தை உரிமை கொண்டாடுறாங்களே, அது சம்பந்தப்பட்டது. இந்த அப்பீலுக்கு போறதுக்கு முன்னாடி இதற்கான ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பு வந்துருது அப்படின்னா, இந்த நிலங்கள் எல்லாமே, இந்த நீங்க பாத்தீங்களா மேப், இந்த நிலங்கள் எல்லாமே கோவில்கள் சம்பந்தப்பட்ட தர்கா சம்பந்தப்பட்ட பகுதிகள் தவிர்த்து எல்லாமே யாருக்கு சொந்தம்னா அரசுக்கு சொந்தம்னு ஹைகோர்ட்ல தீர்ப்பு வந்தது. ஆனா கீழவை நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா,
இந்த ஒட்டுமொத்த பகுதிகளில் தர்கா பகுதியை தவிர்த்து மற்ற எல்லா பகுதிகளுமே தேவஸ்தானம் உடையது, இந்துக்களுக்கு சொந்தமானது தீர்ப்பு வந்து. இந்த ரெண்டு தீர்ப்புல மிக முக்கியமான விஷயம், பிற பகுதிகளில் அரசுக்கு சொந்தமானது சொல்றாங்களே அதை தான் அவங்க தெளிவாக சொல்றாங்க. இப்போதைக்கு அது அரசு நிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஹைகோர்ட்னால. அதை எடுத்து இந்த அப்பீல் வந்திருக்கு. சரியா? இந்த தீர்ப்புல அடுத்த பகுதிகளில் எதுக்கு வராங்க அப்படின்னா, அந்த தீர்ப்புல அந்த மலையுடைய சுற்றுலா என்ன, அதுல என்னென்ன இருக்கு, அது விஷயம்லாம் சொல்லிட்டு தீர்ப்புக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எதெல்லாம் கவனத்தில் எடுக்கிறாங்க நீங்க தயவு செய்து பாருங்க. அப்பதான் இந்த மதன் கௌரின்றவன் எவ்வளவு பெரிய தற்கூரின்னு தெரியும். எதையும் படிக்காம திமுக படி வாயை வித்து பொழைக்கலாம் தெரியும். அது என்ன அப்படின்னா, இங்க 1844, அதாவது இந்த தீர்ப்பு வரும்போது 1931, இந்த தீர்ப்புக்கு முன்னுக்கு 1844 சேர்ந்த ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸை இந்த தேவஸ்தானம் போர்டு கொடுக்குறாங்க. அது எதற்காக கொடுக்குறாங்க? முதலாவது அப்படின்னா, அந்த மலையை சுற்றி ஒரு கிரிவல பாதை இருக்கு இல்லையா, அந்த கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, அந்த கிரிவல பாதைகளை யாருக்கு சொந்தமானதுன்னு ஃபர்ஸ்ட் அந்த சுற்றி இருக்க பகுதிகளை சொல்லிடுறாங்க. அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாருமே தேவஸ்தானம் போர்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அதையும் கோர்ட் ஏற்றுக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த கோவில் சார்பாக அவங்க சொல்லும் போதே கூட அந்த பகுதிகளோட வீடுகள், அதுக்கப்புறம் விவசாய பூமிகள், இந்த சில பகுதிகளை மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதி தான் தங்களுக்கு சொந்தமானதுன்னு அவங்க தெளிவுபடுத்துறாங்க. எனவே பொதுமக்களோட சொத்தை அவங்க எடுத்துக்கவும் கிடையாது, அவங்களோட சொத்தை விட்டு கொடுக்க தயாராகவும் கிடையாது. இதுதான் விஷயம். அந்த டாக்குமெண்ட்ல தேவஸ்தானம் போர்டு என்னென்ன சப்மிட் பண்ணிருக்காங்க 1944 முன்னுக்கு இருந்த டாக்குமெண்ட் அப்படின்னா, அதுல மண்டபங்கள் என்னென்ன கட்டப்பட்டது, ரெஸ்ட் ஹவுசஸ், அதாவது பக்தர்கள் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு தங்கப்பட்ட மண்டபங்கள், அதோடைய விஷயங்கள் என்ன, அதையும் தாண்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் இருக்குல்ல, அதை பராமரிக்கும் பணியில அதை பராமரிக்கிறது தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு அவங்க எப்படியான செலவினம் பண்ணாங்க 1944 முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த கிரிவல பாதைகளை வந்து போறதுக்கு அது சம்பந்தப்பட்ட விழாக்கள் நடக்கும்போது பக்தர்கள் வந்து போகும்போது என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருந்தாங்க, அந்த விஷயங்கள், அந்த பகுதியில் இருக்கிற பூங்காக்கள், மரங்கள், செடிகள் இருக்குல்ல, இதை பராமரிக்கும் பணிகள், இந்த எல்லாத்துக்குமே 1944, அதாவது அந்த தீர்ப்பு வர்றதுல 100 வருஷத்துக்கு முன்னுக்க ஆரம்பிச்சு பிற டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே தேவஸ்தானம் போர்டு சப்மிட் பண்றாங்க. அதன் அடிப்படையில் இந்த அறிவேட்டை சொல்றாங்க என்னது எல்லாருக்கும் சொந்தமானது அப்படி கிடையாது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாயிருக்கலையே, இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலைன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க பாக்குறீங்களே, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கும் அதை சுற்றி கட்டமைப்புகள் உருவாகிறதுக்கும் அதுக்கு தேவையான எல்லா விவகாரங்களையும் 1944 முன்னுக்கு எல்லா வேலையும் பார்த்தது வேற யாரும் கிடையாது, தேவஸ்தானம் போர்டு தான். முதலாவது அதை நீதிமன்றம் ஏத்துக்குது. ரெண்டாவது ஒன்று ஏற்றுக்குது. அது என்ன அப்படின்னா, அதற்கு கீழே இதனுடைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், அதாவது தொல்லியல் துறை இருக்கு, அவங்களுடைய சில டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்றாங்க தேவஸ்தானம் போர்டு. அது எதற்காக அப்படின்னா, இப்போ கிரிவல பாதையில் முடிஞ்சிருச்சு, இப்போ அந்த மலையில் இருக்கக்கூடிய பிற பகுதிகள் இருக்குல்ல, இந்த பகுதிகளை பற்றின விஷயங்களை வைக்கிறாங்க. அதில் கோவில்கள், இந்து கோவிலுடைய கட்டமைப்புகள் இதெல்லாம் 14ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையவை. அதில் இந்த காசி விஸ்வநாதர் கோயில் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதே மாதிரி ஜெயின் கேவ் 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது. அதே மாதிரி இன்னொரு சிவன் கோயில் ஒன்று இருக்கு, அதுவும் 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது. எனவே இது இன்னைக்கு நேற்று கிடையாது. அதாவது 1834 வைக்கக்கூடிய டாக்குமெண்டோ 1844 வைக்கக்கூடிய டாக்குமெண்டோ கிடையாது. இது காலங்காலமாக இந்துக்களுக்கு மிக முக்கியமான புனித பூமியா இருந்திருக்கு. இது இந்துக்களுடைய நம்பிக்கை. அதோட ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மட்டும் அவங்க எடுத்துக்கல. நெல்சன் மேனுவல் பார்ட் 3ல 48வது பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நெல்சன் மேனுவல் என்னன்றதை நான் முன்பே சொன்னேன். நெல்சன் ஒருத்தர் கிளம்பி வருவார் பிரிட்டிஷ்ல இருந்து. அவர் என்ன பண்ணார், அவரோட வேலை என்னன்னா மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதனுடைய செடி கொடி, அது வாழக்கூடிய தன்மை, அவங்களுக்கு எவ்வளோ மழை வருது, அவங்க என்னென்ன மாதிரியான விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களோட சோசியல் ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களுடைய வருமானம் என்ன, அதோடைய கட்டமைப்பு என்ன, எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணுவார். அவருடைய ஆய்வுகளில் இந்த குறிப்பிட்ட மலை இருக்குல்ல, இதை சுவாமி மலைன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. இவர் வர்றது 1860களுக்கு முன்பு. எனவே இந்த மதன் கௌரி இருக்கால 19 எல்லாத்துக்கும் சொந்தமானது அப்படின்னு அந்த தீர்ப்பு இல்லை. எந்த தீர்ப்பும் அப்படி பொதுவாக வர கிடையாது. இந்த தீர்ப்பு எதை சம்பந்தப்பட்டதுன்னா, அங்கே மத சார்பின்மை இந்ததுக்காக வரல, அந்த குறிப்பிட்ட மலை இருக்குல்ல, அது யாருக்கு சொந்தமானது, யாருக்கு பாத்தியப்பட்டது, அதுக்கு தான் வருது. எனவே இந்த அறுதி கட்டாயம் பேசுறதா உண்மை கிடையாது. நான் தீர்ப்பு அப்படியே வச்சிருக்கேன். இப்போ கிரிவல பாதைகள், அது சுற்றி இருக்க கோவில்கள், அதுக்கு தேவையான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்திலே வந்து சர்வே எடுத்தாங்களே அந்த சர்வே விவரங்கள், இது எல்லாத்தையும் வச்சாச்சா. இப்போ அடுத்த அந்த தீர்ப்புல அடுத்த விஷயத்துக்குள்ள வராங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனை இப்போ மட்டும்தான் வந்திருக்கா, இதற்கு முன்பு ஏதாவது அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மலைக்கு ஏற்பட்டிருக்கா, அந்த நேரத்தில் அரசாங்கத்தோட முடிவு என்னவா இருந்துச்சு அப்படின்னு அந்த தீர்ப்புல அந்த நீதி அரசர் கவனிக்கிறார். அதுல என்ன சொல்றான்றது இந்த அறிவு கட்டவனுக்கு யாராவது முடிச்சா நறுக்கு 4 தடவை தலையில கொட்டி சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா, மிக முக்கியமாக 1861 ஒரு முக்கியமான பிரச்சனை வருது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டு போன மரங்கள் இருக்கு, அந்த மரங்களை வெட்டி எடுத்து விற்பனைக்கு கொண்டு வருது. இதற்கான பணி நடந்துகிட்டு இருக்குது.
அந்த இடத்துல அந்த கலெக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தீர்ப்பை சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த கலெக்டர் என்ன பண்றாருன்னா இல்ல இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, இது வந்து கோவில் பயன்படுத்த முடியாது, கோவில் நிர்வாகம் இதை விற்பனை செய்ய முடியாதுன்றார். இது எதன் அடிப்படையில் அவர் சொல்றாரு அப்படின்னா பிற புறம்போக்கு நிலங்கள் எல்லாமே அரசுக்கு சொந்தமானது அந்த காலகட்டத்தில் ஒரு நடைமுறை இருந்தது அதன் அடிப்படையில். ஆனால் அந்த நேரத்தில் தாசில்தார் உள்ள புகுந்து அவர் ஒரு பதில் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றம் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இல்லையா அதனுடைய மரங்கள் அதெல்லாம் வச்சது அவங்க, பட்டு போன பிறகு அதை விற்பனை செய்யறதுக்கான அதிகாரம் அவங்க தான் இருக்குது. இதுல அரசாங்கம் தலையிட அவசியம் கிடையாது, தலையிடுறது சட்டத்துக்கு புறம்பானது. எப்ப 1860களிலேயே இதுதான் அரசாங்கத்தினுடைய முடிவு. இது சொல்றாங்களா? இந்த தீர்ப்போட இந்த பகுதி அடுத்து இன்னொரு வழக்கு வரும். அது என்ன அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த மலையிலேருந்து கல்லை உடைச்சு வெளியே எடுத்து அந்த பகுதியில் கூடிய ரயில்வே தளங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அப்போ ஒரு வழக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக வரும். அதுல அப்பவும் தேவஸ்தானத்துக்கு சார்பாக தான் முடியும். இந்த குறிப்பிட்ட மலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள இதுல நீங்க உடைச்சு எடுக்க முடியாது, ஏன்னா அது அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு சொந்தமானது. எனவே இந்த பகுதியில் நீங்க குவாரி அமைச்சு அந்த கல்லை வெட்டி எடுத்து உங்களுடைய ரயில்வேக்கு பயன்படுத்த முடியாது. இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும்போது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முடிஞ்சு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ராஜ் நேரடியாக வருதுன்னு வச்சுக்கவேன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும் போதே இதுதான் உண்மை. எனவே மதன் கௌரின்ற தக்கூர் இருக்கல, நான் சொல்றேன் என்ன அப்படின்னா இங்க வைக்கப்பட்டதெல்லாம் ஆதாரம். முதலாவது அந்த கிரிவலமும் அதுக்கப்புறம் சுற்றி கோவிலுடைய ஆர்காலஜி எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அதற்கடுத்து அக்கௌண்டபிலிட்டிக்கு வராங்க. அதாவது இதே பிரிட்டிஷ் ராஜ் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான கேஸ்லாம் இருந்துச்சு, அந்த கேஸ்லாம் தேவஸ்தானத்துக்கு எப்படி சார்பா முடிஞ்சுன்ற விஷயத்தையும் அந்த ஜட்ஜ் சொல்றாரு. அதுக்கடுத்து 1600கள் 1500கள் 1700கள் மதுரை மீது நடந்த படையெடுப்புகள் அது எப்படியா கைமாறுச்சு. முக்கியமாக இந்த திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பக்கத்து இஸ்லாமிய சுல்தான்களுடைய ஆட்சி, அதுக்கப்புறம் விழுந்து அதுக்கப்புறம் மராத்தா உள்ள வராங்க, அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு உள்ள வருது, திருமண நாயக்கர், இது எல்லாத்தையும் அவங்க கணக்கில் எடுக்கிறாங்க. ஏன்னா இதையும் கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அந்த திருப்பரங்குன்றம் மலைன்றத ஒவ்வொரு முறையும் மராத்தாவோ இல்லை விஜயநகர பேரரசோ இல்லை திருமண நாயக்கர் சம்பந்தப்பட்ட ஆளுங்களோ இவங்க வரும்போது தான் அதை புனரமைக்கிறபடி அதை மீண்டும் பழையபடி இயங்குறதுக்கான வேலையில் ஈடுபடுறாங்க. இந்த டெல்லி சுல்தானுக்கிலேயோ இல்லை சுல்தான்களோ இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் போகும்போது எல்லாமே இதுல ஒரு தொந்தரவு அனுபவிச்சிருக்காங்களே ஒழிய அப்போவும் முழுமையாக அவங்களுக்கு சொந்தம்னு மாறவே கிடையாது. வெவ்வேறு படையெடுப்புகள் இருக்குல்ல, இது எதையுமே கணக்கில் எடுக்காம அதனுடைய வரலாற்றின் தொன்மையையும் அதனுடைய சட்ட போராட்டத்தையும் அது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸை கணக்கில் எடுத்தா இந்த மலை யாருக்கு சொந்தமானது அப்படின்னா தேவஸ்தானம் போர்டு தான் சொந்தமானது. இந்த தேவஸ்தானம் போர்டு தான் மலையில தர்கா இருக்குல்ல அதன் பகுதியை தவிர்த்து மற்ற எல்லா இடங்களையுமே அதற்கு உரியது அப்படின்னு கீழவை நீதிமன்றம் சொல்லிச்சு. அந்த நீதிமன்றம் என்ன சொல்லிச்சோ 25 ஆகஸ்ட் 1923 கீழவை மதுரையில் கீழவை நீதிமன்றம் என்ன சொல்லிச்சோ அதுதான் சரியான தீர்ப்புன்னு சொல்லி முடிக்கிறாங்க. எனவே தர்கா இருக்கக்கூடிய பகுதி தவிர அந்த ஒட்டுமொத்த மலையும் அதனுடைய கிரிவலங்கள் அந்த பாதைகள் எல்லாமே அந்த தேவஸ்தான போர்டு தான் சொந்தம். விவசாய பூமி, வீடுகள், தர்கா, இந்த மூணை தவிர்த்து மற்ற ஒட்டுமொத்தமா அந்த மலை யாருக்கு சொந்தமானது? சுவாமி மலைன்றது தேவஸ்தான போர்டு தான் சொந்தமானது, இந்துக்களுக்கு தான் சொந்தமானது தீர்ப்பு முடியுது. இப்படி தீர்ப்பு 1930களையும் அதுக்கு முன்னாடி இருக்கும்போது வரலாறே அப்படி இருக்கும்போது இவனுக்கு எங்க இருந்து யாரு இந்த தற்கூரியானுக்கு எங்க இருந்து இந்த மலை எல்லா தரப்புக்கும் சொந்தமானது, எல்லா மதங்களுக்கும் சொந்தமானது வருது? நான் கேட்கிறேன். அப்படி எல்லா மதங்களுக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் சவுதி அரேபியாவில் போய் ஒரு மலையை கைப்பற்றினா அதுக்கு அனுமதிப்பாங்களா? ஒரு மலை யாருக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்பாகுது, அதோட வரலாறு என்ன, அதோட உண்மை பேசுறதுக்கு வக்கு இருக்குன்னா நீ எதுக்கு வாயை திறந்துட்டு வரேன்னு கேட்கிறேன். அப்போ திமுக என்ன பேச சொல்றானோ அதை பேசுறதுக்கு நீ ஓடியார கேட்டா அவங்க தான் ஒரு வாரமா உருட்டு பரண்டு எல்லாரும் மத சார்பின் வாழுங்க அப்படி இப்படின்ற. இந்த இடத்துல நான் இன்னொன்று கேட்கிறேன். அது என்ன அப்படின்னா இந்த மதன் கௌரி என்ன சொல்றேன் அப்படின்னா 144 தடை உத்தரவு யார் போட்டா? போட்டோல போய் கேள்றா. அங்க என்ன பிரச்சனை பண்ண வந்தாங்க? போராட்டம் நடத்துறாங்க. கடந்த 15 நாளுக்கு 20 நாளைக்கு மேல இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் போராட்டம் நடத்துல. அப்ப ஏங்க 144 உத்தரவு போடல? அதை கேள்ற அவன்கிட்ட போய் இங்க வந்து என்ன இந்துக்களுக்கு பாடம் எடுத்துக்கிருக்க? 144 தடை உத்தரவு போட்டா பாரு உன்னுடைய காட்ஃபாதர் யாரு? திமுக காரன். அவன் ஏன் போட்டான்னு போய் கேளு. நேத்து போடாது இன்னைக்கே போட்ட. அதில் இந்து அமைப்புகள் போராட்டத்தில் இறங்கும் போது மட்டும் 144 தடை உத்தரவு போடுறீங்க. அப்ப இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டத்தில் நடந்துச்சுல அன்னைக்கு எங்க போனீங்க? கண்ணுக்கு அதெல்லாம் மூடிட்டு எங்க உட்காந்துருந்தீங்க? அப்படி கேட்கணுமா இல்லையா? உன்னையும் சேர்த்தே கேட்கிறேன். தற்கூரியானே கேளுங்க. நீ அன்னைக்கெல்லாம் எந்த புத்திமதியை சொல்லாம எங்கேயா இருந்த? திடீர்னு எந்த பொந்துக்குள்ள இருந்தோ ஓடியது வந்து இந்துக்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க. அது ஊருக்கு அறிவுரை சொல்றேன், கறி வெட்டுறது கிரி வெட்டுறது. அப்படி பார்த்தா கூட நீ வரலாறு என்ன பண்றேன்னா இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்க முடியலையா? அவனை ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ்ல புத்தகம் படிக்க முடியலையா? இந்த மாதிரி கதை எழுதியிருப்பாங்க. அதாவது வரலாற்றை வச்சு ஒரு புனைவை வச்சு கதை எழுதியிருப்பாங்க. அதில் வரலாற்று நீரோட்டத்தோடய உனக்கு எல்லா விஷயமும் சொல்லியிருப்பாங்க.
உனக்கு அது படிக்க வலிக்குதுன்னா இது மாதிரி கதை சொல்லக்கூடிய புத்தகம்லாம் படி. ஏன்னா ஊர் கதை தானே சொல்லியிருக்க, இதெல்லாம் படிக்க முடியலன்னு வச்சுக்கவேன். வழக்கு போல அந்த கதவுக்குள் என்ன இருக்கு தெரியுமா, இந்த குழிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா, சன்னிலுயன் யார் தெரியுமா, அப்படி தெரியா. உனக்கு எது வரும் அதை மட்டும் பேசுறா. உனக்கு படிக்க பக்கலைன்னா ஊருக்குள்ள வந்து படிச்ச மாதிரி நடிக்கிறத மாதிரி நிறுத்து. நீ விக்கிபீடியா தானே படிக்கிற, அதையாவது ஒழுங்கா படுறா. அதுலயே ரெஃபரன்ஸ் கொடுக்குறா இந்த புத்தகத்தை. அந்த புத்தகத்தை வாங்கியா படுறா. என்ன படிக்க முடியாது, ஏன்னா 1600 பக்கமும் 700 பக்கமும் இந்த புத்தகம் இருக்குது. அதுல அலாவுதீன் கில்ஜி கீழே மாலிக் கபூர் வந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு இருக்கு. இங்க அதை பேசு. மத சார்பின்மையை பத்தி பேசுறல, அந்த வரலாற்றில் எல்லா பத்துக்கும் சொந்தமானது இன்னைக்கு வந்து கூவுறல, அதையும் பேசு. கோவில் எப்படி பூட்டி கிடந்துச்சு, எப்படி கொள்ளையடிச்சாங்க, எப்படி ஒட்டு மொத்தமாக தீக்கி இரையாக்கினாங்க, அதையும் பேசு. அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து நீ ஊருக்கு உபதேசம் பண்றேன்னா திமுக காரன் அங்கே காசை தூக்கி போட்டிருப்பேன், கப்பிட்டு ஓடியாந்துருப்பேன். எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவன் எப்படியா பரப்ப முயற்சி பண்றானா, அங்கே மத ரீதியான ஒரு விஷயத்தை கிளப்புறதுக்கு இந்து அமைப்புகள் முயற்சி பண்றாங்க. எச்சரிக்கையா இருக்கானு. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நேற்று இஸ்லாமிய அமைப்புகள்லாம் போராட்டம் நடத்துறாங்களே, எது நான் ஆட்டை தூக்கிட்டு போய் வெட்டுவேன், இல்லையா ஆளையே தூக்குவேன், எப்படி ஆளையே வெட்டுவேன்னு கோஷம் போட்டுட்டு இருந்தாங்களே, அன்னைக்கு நீ எங்கே போன, அன்னைக்கு நீ எங்கே போனேன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்துற அன்னைக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கிறானா, அந்த உரிமையை பறிக்கக்கூடிய திமுக ஆட்சியாளர் பத்தி கேள்வி கேள்றா. நீ உண்மையிலேயே ஒரு யோக்கியவனா இருந்தா, சூடு சோறன்னு ஒன்று இருந்துச்சா, தற்குறியானே நீ போய் திமுக கேள்வி கேள்றா. அதை விட்டுட்டு ஒரு உண்மையை மறைச்சு 144 உத்தரவு போட்டுட்டாங்களே, என்ன நீ ஆடுற? நான் கேட்கிறேன். ஊருக்குள்ள எல்லாருமே மத நல்லிணக்கத்தோட தான் இருக்கான். அந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறவன் யாரு, எங்கேருந்து ஆரம்பிக்கிற அப்படின்னு பேசு. நேற்று வரைக்கும் சும்மா இருந்த மலையை சிக்கந்தர் மலைன்னு கூப்பிட்டா அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். கேள்வி கேட்டவன் வந்து நீ எப்படா கேள்வி கேட்கலான்னு வந்து நிக்கிறியே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கான்னு கேட்கிறேன்.